வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் மார்னிங். வணக்கம் மாணவர்களே. மிக முக்கியமான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதாவது 2026ஆம் ஆண்டு வரப்போகிற எக்ஸாமில் எஸ்ஏக்குரிய நான் ஸ்ட்ரக்சர்ஸுக்குரிய கெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு நான் செஞ்சுருந்தேன். அதே போல் வந்து எஸ்ஏக்குரிய கெஸ்ஸிங்ஸை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இது செஞ்சுருந்தேன். இப்போ இன்னும் கொஞ்சம் பேப்பர் சீக்கிரம் டீட்டெயிலாக தரவெடுத்து பாஸ் பேப்பர்ஸையும் வச்சு தான் இதை நான் எடுத்திருக்கிறேன். ஸோ கெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லியது அது தான் வரும்னு சொல்லியில்லை, ஆனால் அதை வச்சு படிச்சுட்டு போகணுன்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். அதாவது ப்ராபபிலிட்டி கூட இருக்கிறது தான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதை வச்சு வாரன்னு சொல்லியது தான் வரும்னு சொல்லியது அதாவது கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதே தான் வாரத்துக்கு. ஆனால் வராமிக்கிறதும் ஏழும் அதுக்கான வாய்ப்பு ஒரு 10% இருக்கும். உதாரணமாக நாங்கள் வந்து 4 ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து 4 பகுதியில், உதாரணமாக 2வது பகுதிக்கு 2வது ஸ்ட்ரக்சராக நான் வந்து சவுண்டை தான் இந்த என்ன சொல்லிக்கிறேன். லைட்டில் ஒரு ப்ராக்டிக்கல் மட்டும் சொன்னேன். ஆனால் அது இல்லாமைக்கு வந்து லைட் வாரத்துக்கு ஏழும். இது மாதிரி கொஞ்சம் மாறலாம். ஆனால் நீ மற்ற 3 ஸ்ட்ரக்சர்ஸும் அதில் வந்தேன்னு சொன்னால் நீ ஸ்கோர் பண்ணியதுக்கு ஏழும். அது மாதிரி தான் எஸ்ஸையும் ஃபுல்லாக இதில் இப்போ எப்படியும் கெஸ்ஸிங்ஸ் பண்ணுறதுல குறைஞ்சது வந்து இருக்கிற 8 எஸ்ஏலையும் ஒரு 5 எஸ்ஏ சரி வரும் இல்லைண்ணா. உங்களுக்கு செய்ய வைக்கிறது எத்தனை எஸ்ஏ? நீங்கள் செய்ய வைக்கிறது ஒரு 4 எஸ்ஏ. ஸோ வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியதுக்கு ஏழும் அந்த 4 எஸ்ஏலையும். ஸோ முக்கியமானது தான் கெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லியது. ரைட். எனிவே நான் வந்து இப்போ பார்ப்போம். 1வது பிள்ளைகள் நான் மெக்கானிக்ஸுக்கு வந்து 5வது எஸ்ஏ மெக்கானிக்ஸுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சக்தியும் அதே போல் வந்து நீர்நிலையியலும் வருமென்று நீர்நிலையியலும் வருமென்று சொல்லியிருந்தேன். சரியா? அதே போல் இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணத்தில் வந்து சக்தி வரக்கூடிய சான்ஸ் அதிகமாக இருக்குது. சரியா? எப்படின்ட்டு சொன்னால் சக்தி எடுத்துன்னு சொன்னால் பிள்ளைகள் இதில் எரியக்கம் சம்மந்தப்படுத்தி சில கேள்வி அளிக்குது, திருப்பத்தை சம்மந்தப்படுத்தி சில கேள்வி அளிக்குது. அதே போல் கணத்தாக்கு இதுக்கு புறோ சக்தியை பேத்திக்கிறான். கணத்தாக்கு இம்பல்ஸ் சரியா? அதே போல் எரியம் இது மாதிரி வேலை சக்தின்னு சொன்னால் வேலை இந்த சைடுகள் தான் வந்து கூடுதலாக வந்து திருப்பம் இந்த விஷயங்கள் வந்து கூடுதலாக வந்திக்குது சக்தியோட ரிலேட்டடாக. சரி. அதே போல் இனம் ஒன்று தான் நிறைய பேப்பரில் கொஞ்சம் சுழற்சி இயக்கத்தையும் போட்டிருந்தான். சரியா? சுழற்சி இயக்கத்துக்கு பிறகு சக்தி அதுலேயும் கண்டக்ட் ஆகின மாதிரி போட்டிருந்தான் சுழற்சி இயக்கம். ஸோ அதை இந்த கொஞ்சத்தையும் பார்த்துக்கோங்க. அதே போல் நீர்நிலையில் இதெண்டாயினி பொதுவான விஷயந்தான். இதுக்குரிய கேள்விகள் பாருங்க. பாஸ் பேப்பர்ஸ் கேள்விகளை செய்யுங்க, ஐடியாஸ் எல்லாம் எடுங்க. அதே போல் இதில் கடைசிக்கு சில கேள்விகளை மட்டும் ஒரு 2 கேள்விகளை மட்டும் பேனுலி வாரமாகிக்குது. சரியா? சில கேள்விகள் நீர்நிலையில் இது பேனுலிக்கு மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி பேனுலிக்கு மூவ் பண்ணிக்கிறது இங்கே பார்க்கக்கூடிய மாய்க்குது. சரியா? இப்போ இதுதான் 5வது மெக்கானிக்கல் எஸ்ஏக்கு. இந்த சைடில் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது 6வது எஸ்ஏ நான் எதிர்பார்க்கிறது பிள்ளைகள் லைட் மிக இலகுவாக செய்யறதுக்கு இயலுமான எஸ்ஏ தான். இதில் ஒளித்தெரிப்பு ஒளிமுறிவு முக்கியமாக வரத்துக்கு இயலுமான பாட் தான் இது. சரியா? அரியங்களில் ஏற்படும் ஒளிமுறிவு
ஒளியியல் நாரில் ஏற்படும் ஒளிமுறிவு இன்னும் ஜெம்ஸில் வந்து ஏற்படுறதுக்கு இயலுமான ஒளிமுறிவு இதுகள் வந்து சைடுகள் கூட வந்து சான்ஸ் வந்து இருக்குது. சரியா? நான் எம்சிக்யூ கலிங்க மண்டார் சைடு எம்சிக்யூலையும் சில கேள்விகள் முறிவு சம்மந்தம் வந்துச்சு, அதெல்லாம் செஞ்சு காட்டியிருந்தேன். சரியா? ரெண்டாவது இதே போலும் ஒரு ப்ரொபபிலிட்டி நான் குடிக்கிற விஷயம்தான் இங்கே கண். மனித கண் முக்கியமான விஷயம். முக்கியமாக எங்களுக்கு தெரியும், கண் என்று சொல்லியது லைட்டுக்கு ஒரு பெரிய தொடர்பு ஈக்கிற மாதிரி விளங்குது. உங்களுக்கு தெரியும், கிட்ட வருடங்களில் வந்து லைட்டில் வந்து கண் வந்து வந்திக்குது விளங்கினா. ஒரு வருடம் வந்து சவுண்ட் வந்துன்னு சொன்னால் அடுத்த வருடம் மறுகாலம் வந்து கண் வந்திக்குது. ஒரு வருடத்தில் கண் வந்து அடுத்த வருடத்தில் சவுண்ட் வந்துன்னு சொன்னால் அடுத்த வருடத்தில் கண் வந்து வருடங்கள் ஈக்கிற. ஸோ கண்ணெண்டு சொல்லியது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ கண்ணை வந்து நல்லா பார்த்துக்குவோம். அடுத்தது ஒளியியல் கருவிகளையும் வில்லையல் சம்மந்தப்பட்ட ஒளியியல் கருவிகளையும் பாருங்க. இதுதான் இந்த 6வது எஸ்ஏக்கு நான் வந்து எதிர்பார்க்கிய பகுதி. சரியா? ரைட். அடுத்தது 7வது எஸ்ஏக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரொப்பில் வார 7வது எஸ்ஏக்கு நான் எதிர்பார்க்கிறது ரெண்டுக்கும் கூடுதலாக வந்து பிசுக்குமை வந்திக்குது. திரவம் ஒன்றுள்ளுக்க ஒரு கோலத்திட இயக்கம், அது இல்லாட்டி குழாயில் வந்து பிசுக்குமை திரவங்கள் இயக்கம், இது எல்லா மாதிரியும் வந்திருக்குது கேள்விகள். ஸோ பிசுக்குமை வந்து வரலாம், இல்லாட்டி வந்து அதே போல தான் மேற்பரப்பிழுவை வந்து வரலாம். சரியா? மேற்பரப்பிழுவை வந்து வரலாம். ரெண்டுக்கும் நான் 50% வந்து கொடுப்பேன். சரியா? இல்லாட்டி பிசுக்குமை வந்து அதுக்கு பிறகு மேற்பரப்பிழுவை வந்து அதை கேள்வியில் 7வது கேள்வியில் ஏ பார்ட் இதுவும் பி பார்ட் மேற்பரப்பிழுவை வரதுக்கு மேலும். சரியா? ஸோ ரெண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ இதுதான் நான் 7வது எஸ்ஏக்கு வந்து எதிர்பார்க்கிய விஷயம். அதாவது 8வது எஸ்ஏக்கு நான் எதிர்பார்க்கிய விஷயம் புள்ளகள். 8வது எஸ்ஏக்கு வந்து ஃபீல்டு நான் எதிர்பார்க்கிறது வந்து முக்கியமாக வந்து ஒரு கம்பினேஷன் எதிர்பார்க்கேன். அதாவது மின் ப்ளஸ் காந்தம் வார ஒரு கம்பினேஷனை, காந்தப்புல ரெண்டும் வார ஒரு கம்பினேஷனை எதிர்பார்க்கேன். இல்லாட்டி மின்னேற்றத்தில் துணிக்கல் இயக்கம், இல்லாட்டி காந்தப்புலத்தில் ஒரு சின்ன ஏற்றம் ஒன்றுடைய இயக்கம், இதைத்தான் எதிர்பார்க்கேன் நான் கூடுதலாக. ஏன்னு சொன்னால் 2 தகடுகளுக்கு இடையில் வந்து எங்களுக்கு ஏலும் புலத்தை ஏற்படுத்தியும் இந்த தகட்டில் வந்து ஒரு துணிக்கேடு இயக்கம், அதுக்கு பிறகு இன்னும் ஒரு காந்தப்புலத்துலக போன இயக்கம் வட்ட இயக்கமாக இப்படி மாற்றியது, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. இந்த சைடு நல்லா பார்த்துக்குவோம். இந்த சைடில் ரெண்டும் சேர்ந்து வர மாதிரியான கேள்விகள் தான் கூடுதலான சான்ஸ் ஈக்கிறது. சரியா? கூடுதலான சான்ஸ் ஈக்கிற. எப்படியும் அந்த புலம் ஒன்றுலுக்க துணிக்கேடு இயக்கம் தான் கொஞ்சம் கூட பார்க்கணும். 2வது விஷயம் புள்ளகள், மின்புலத்தில் வரவங்களுக்கு தெரியும் கொள்ளளவி கெப்பாசிட்டர் வந்து முக்கியமான ஒரு பகுதி. சரியா? கெப்பாசிட்டர்னு சொல்லியது அப்போ முக்கியமான ஒரு பகுதி. இதுலேயும் எங்களுக்கு தெரியும், கெப்பாசிட்டரும் 2 தகடுகளுக்கு இடையில் மின்புலம் உருவாக்கப்படியது. இந்த விஷயம் எல்லாம் ஈக்கிற இதுலேயும். ஸோ இதுக்கும் டச் இருக்கிற கொள்ளளவியல் இந்த தினம் கூடுதல் எதிர்பார்க்கிற ஒரு பகுதி தான். சரியா? கொள்ளளவியல் கூடுதல் எதிர்பார்க்கிற ஒரு பகுதி தான். அடுத்தது 9வது எஸ்ஏல
ஏ பாட்டுக்கு மின்புலத்துக்கு சரியா எலக்ட்ரிசிட்டிக்கு எதிர்பார்க்கிய விஷயம்தான் இதில் கொள்ளளவியல் முக்கியமான விஷயம் சரியா கொள்ளளவிகள் முக்கியமான விஷயம். இதில் நான் வட்டத்தட்டு கொள்ளளவி சமாந்தர தாடுகளுக்கு அமைக்கப்படும் கொள்ளளவி ரெண்டையும் பார்த்துவோம். வட்டத்தட்டு கொள்ளளவி என்று சொல்லியது நிறைய பேப்பர்லையும் தானே வந்திருக்கிறேன் சரியா. அடுத்தது மின்காந்த தூண்டல் இந்த சைடை பார்த்துக்குவோம். மின்காந்த தூண்டலையும் பார்த்துக்குவோம் சரியா. ரைட். அடுத்தது இதில் வாரதுக்கு சான்ஸ் கூட இருக்கிற பேட்டரிகள் சம்பந்தமாகிக்கிற மின் சக்திக்கு தானே மின் சக்தி இந்த பேட்டரிகளோட தொடர்பட்டிருக்கிற மின் சக்தி சம்பந்தமாக நிறைய கேள்வி இருக்குது. ஒட்டுன்னு சொல்லித்தான் எல்லா கேள்வியும் மீக்குது. P சமன் IV I² into R V² R இது சம்பந்தமாக கூடுதலாக கவனம் செலுத்திக்கிறான் சரி. அப்போ மின் சக்திக்கு கூடுதலாக இந்த தினம் பார்வை தீக்குது. ரெண்டாவது விஷயம்தான் கர்ச்சோஃப் விதி. ஒரு சுற்றொன்றுள்ள அறியா தடையை காணியது மின்னோட்டத்தை காணியது. இந்த சம்பந்தமான ஒரு கேள்விகளும் வந்திருக்குது. ஸோ அந்த சைடு நல்லா பார்த்துக்குவோம். அடுத்தது இன்னும் பேப்பர்ஸில் நான் பார்த்ததுதான் சரியா. எங்களுக்கு தெரியும் ஒரு எம்பியர் மானி எப்படி கல்லுணமானி உருவாக்கியன்னு சொல்லியதும் ஒரு வோல்ட் மானி கல்லுணமானி எப்படி உருவாக்கியன்னு சொல்லியதும் மீக்குது. இது சம்பந்தமாகவும் அதுவும் இந்த கேட்ச்ஆஃப் விஷயங்கள் உள்ளடக்கியமாக தான் அது ஈக்குது. அது சம்பந்தமாகவும் கேள்விகள் வந்திருக்குது சரியா. வேறு லூப்பில் மின்னோட்டங்களை செலுத்தி அது தடைகளை காணியதும் அந்தந்த இதில் மின்னோட்டத்தை காணியதும் வளர்த்தத்தை காணியதுமாய் வந்திருக்குது சரியா. அதுபோல் பி பாட்டில் ஒப்பேமோட சேர்ந்து ஒப்பேம் ப்ளஸ் டிரான்சிஸ்டருக்குரிய கேள்விகள் தான் கூட இருக்குது. ஒப்பேம் அப்புறம் டிரான்சிஸ்டர் இல்லாட்டி தனியாக ஒப்பேம் உள்ள கேள்விகளும் நிறைய இருக்குது சரி. ஒப்பேம் உள்ள கேள்விகளும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் உள்ள கேள்விகளும் நிறைய இருக்குது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த சைடுகள் சரியா. ஒப்பேம் இல்லாட்டி ஒப்பேமோட டிரான்சிஸ்டர் உள்ள கேள்வியை தான் அதிகமாக இருக்குது சரி. அப்படித்தான் ரியல் வேல்டில் அப்படித்தான் நிறைய சர்க்யூட்ஸ் இருக்குதான் காரணம். இல்லாட்டி ஒப்பேம் மட்டும் உள்ள கேள்விகள் இருக்குது. அதே போல் கேட் இது மட்டும் வந்தால் கேட்டும் வரும் சரியா. அப்போ டிடிஎல் இந்த மாதிரி சர்க்யூட்ஸும் வரலாம் சரி. 8 செக்மெண்ட் சர்க்யூட் இது மாதிரியும் சில பேப்பர்ஸில் போட்டினான் சரியா. ரைட். இதில் அப்போ ஒப்பேமையும் டிரான்சிஸ்டரையும் தொடர்பட்டு வர கேள்விகள் பாசிபிள் கேள்வியெல்லாம் செஞ்சு பாருங்க. இந்த சைடில் கூடுதலாக கேள்வி பாருங்க சரியா. இந்த தயனம் எலக்ட்ரிசிட்டியில் கேள்வி செய்கிறது லேஸ் ஆகிக்கும். அதே போல் ப்ரொப்பில் செய்கிறது லேஸ் ஆகிக்கும். லைட் செய்கிறது லேஸ் ஆகிக்கும் சரியா. சக்தியும் இதுகளும் சொன்னால் மெக்கானிக்ஸும் செய்யலாம். சுழற்சி இயக்கங்கள் சொன்னால் சில ஆட்களுக்கு இனி அது கொஞ்சம் குழப்பம் சரியா. இதில் நான் எழுதலேன் சுழற்சி இயக்கம். அப்போ பி பாட்டுக்கு இது. அடுத்தது 10வது எஸ்ஸேயில் ஏ பாட்டுக்கு
ஏ பாட்டுக்கு வந்து பிள்ளைகள் 10வது எஸ்ஏல வந்து எம்சி டெல்டா டீட்டா வெப்ப சக்தி சம்பந்தமாக வந்து வந்திருக்குது. வெப்ப சக்தி வந்து சம்பந்தமாக வந்து வந்திருக்குது. சரியா, எம்சி டெல்டா டீட்டா தாப்பமித்தியை தான் கூடுதலாக வர சான்ஸ் இருக்குது. தாப்பமித்தியை இதான் அதிகமாக வந்து வந்திருக்கிறது இதுதான். சரி, அதிகமாக வந்து வந்திருக்கிறது இதுதான். இது இல்லாட்டி நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் வந்து குளிரல் விதியை வந்து கூடுதலாக விளங்கப்படுத்தினேன். ஏண்டா ஒன்று ஸ்ட்ரக்சரில் கதத்தைந்தனம் அதிகமாக எதிர்பார்க்கி அது அங்கே வராட்டி எஸ்ஏல வரும்னு சொல்லி எதிர்பார்க்க குளிரல் விதி வந்து வரத்துக்கு கேளும். அங்கே வராட்டி இங்கே வந்து வரக்கூடிச்சா அதிகமாக இருக்குது. குளிரல் வீதத்தில் நிறைய கேள்வி செஞ்சு பாருங்க. சரியா, நிறைய பிள்ளைகள் அது நான் இப்போ ஸ்ட்ரக்சரை பார்த்துன்னு சொல்லலாம் அதில் சமன்பாடு விளங்கப்படுத்த வச்சு எஸ்ஏ கேள்வியெல்லாம் செய்யலாம். சரியா, ஸோ பிள்ளை நிறைய இது சைடில் கேள்வி செஞ்சு பார்க்கல. இதை நான் நார்மலாக செய்கிறதுக்கு கேளும், ஆனால் இதை வந்து செஞ்சு பார்க்குறல்ல. சரியா, ஸோ அந்த சைடை பாருங்க. அடுத்தது RH ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அதாவது சாரிரப்பதன் குறிய பெக்டிகளை நான் ஸ்ட்ரக்சர் விளங்கப்படுத்தினேன். அங்கே இல்லாட்டி இங்கே வரத்துக்குரிய சான்ஸ் ஈக்குது. சரியா, அதோட எதுக்கும் வெப்ப கடத்தல்னு சொல்லி முக்கியமான ஒரு விஷயம். இந்த வெப்ப கடத்தல் வேண்டியது எங்கே சரி ஒரு இதில் வந்து கேள்வி வந்தே தான் ஆகும் இதில். சரியா, அதோட இதையும் பார்த்துக்கோங்க. வெப்ப இயக்கவியல் வாய்கள் இயக்கவியலுக்கு தானே அந்த சைடு வந்து வரக்கூடிய சான்ஸ் ஈக்கிற சிபி சிவி இதில் வச்சு 2019ஆம் ஆண்டு வந்த மாதிரி எஸ்எஸ் வந்து வரத்துக்குரிய சான்ஸ் ஈக்கிற அதிகூடியமான ஒரு சான்ஸ் இந்த எம்சி டெல்டா டீட்டாக்கும் அதே போல் குளிரல் விதிக்கும் ஈக்கிறன்னு சொல்லி நல்லா வச்சுக்குவோம். பீல வந்து ஈக்கிற புள்ளைகள் ஒளி மின் விளைவு தான் அதிகூடிய சான்ஸ் ஈக்கிற. சரியா, நல்லா இந்த சைடை பாருங்க. மிகவும் லேசான பகுதி இந்த கதிர்ப்புல வந்து ஒளி மின் விளைவு நோமலாக செய்யலாம். சரியா, இந்த ஒளிமின் விளைவு வந்து என்ன சொன்னால் 10வது ஹீட்டை செய்யத்தையும் பார்க்க இதை செய்கிறது லேசி, அவ்வளோத்துக்கும் லேசி. சரியா, அடுத்தது வந்து இதே தான் எக்ஸ் கதிர். இதுதான் ஸ்பெஷல் ஒன்று. இதில் ஸ்பெஷல் ஒன்று எக்ஸ் கதிர்னு சொல்லியது அது வாரத்துக்கு கேளும். அடுத்தது குஷனவஸ்துன்னு சொல்லியதும் இதை எடுத்துன்னு சொன்னால் பிள்ளைகள் ரேடியேஷனை அதில் வந்து கருச்சக்தி இந்த கதிர்ப்பெல்லாம் மாறி 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 அது கிட்ட வந்து ஈக்கிற காலங்கள் ஈக்கிற. ஸோ அதை வச்சு எப்படியும் இதுன்னு சொல்லியது சின்ன பாடம் உண்டு, கூடுதலாக இதை படிங்க. சரி, ஆனால் இதை வந்து மிஸ் பண்ண வேணாம். உங்களுக்கு பாஸ் பேப்பர்ஸில் 10 வருஷம் எடுத்துன்னு சொன்னால் அதில் ஆக குறைஞ்சது பிள்ளைகள் 6 வருஷம் சரி இந்த கதிர்ப்பும் கருச்சக்தி இது சம்மந்தமாக தான் நீக்கும். இப்போ கூடுதலாக ப்ரொபிலிட்டி ஒன்று இதுக்குத்தான் இதை இடம் கொடுக்குறான் பேப்பரில். ஸோ அந்த சைடையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கேள்வியில் செஞ்சு. ஸோ இதான் கெஸ்ஸிங்ஸ் வந்து 2026ஆம் ஆண்டுக்குரியது. ஸோ இந்த சைடில் இருக்கிற நீங்கள் என்னப்படி படிக்கணுமெண்டா இந்த சைடில் இருக்கிற பாஸ் பேப்பர்ஸ் கேள்வி எல்லாம் எஸ்ஏ கேள்வியெல்லாம் செஞ்சு பாருங்க. தியரியை ஞாபகப்படுத்திட்டு அதே பிறகு அவங்களோட சேர்மாரோட கிளாஸில் வந்து முதல் கேள்விக்கும் அந்த முதல் பேப்பர் கேள்வியில் செய்யுங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு எஸ்ஏ ஒவ்வொரு தலைப்பை தெரிவு செஞ்சு இதைத்தான் செய்யணும். நீங்கள் இப்போ ஃபுல்லாக சிலபஸை படித்து வேலை இல்லை. அதே போல் வந்து அடுத்த விஷயந்தான் ப்ரொவின்ஸ் பேப்பர்ஸ் வந்து இருக்கிற தமிழ் மீடியம். அந்த ப்ரொவின்ஸ் பேப்பர்ஸில் இருக்கிற கேள்விகளை வந்து ஆன்சர் இல்லாட்டி
சும்மா கேள்விகள் ஐடியாவை சரி எடுங்க வாசிச்சு அப்போ இந்த முறை இது மாதிரி கேள்வி வார்த்தை கேளும் இது இந்த பாஸ் பேப்பர்ஸ் கேள்விக்கு கிட்ட ஈக்குது இப்போ இந்த பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியை சரி ஆன்சர் ஒடிக்கிறது செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கொண்டு வரும் சரியா ஸோ ப்ரொவின்ஸ் பேப்பர்ஸையும் ஒன்றா பாஸ்ட் பேப்பர்ஸ் பாஸ்ட் பேப்பர்ஸ் அடுத்தது கிளாஸ் டீச்சர்ஸ் பேப்பர்ஸ் ஏன்னு சொன்னால் இது நான் சொல்கிறது வந்து இவங்க ஆன்சர் தந்திப்பாங்க விளையினா இது வந்து கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ஈக்கும் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர் ஈக்கும் ஆனால் இதுக்கு சம்டைம் ஆன்சர் இல்லாமல் ஈக்கும் ஸோ இது அதுதான் இது நான் 3 அவசரத்தே காரணம் ப்ரொவின்ஷியல் பேப்பர்ஸ் அண்ட் ஸ்கூல் பேப்பர்ஸ் ராயல் காலேஜ் மாதிரி ஸ்கூல் பேப்பர்ஸ் வந்து செய்யுங்க 5வது எஸ்ஸே எடுத்தேன்னு சொன்னால் அந்த இதுகள் எடுத்து 1ஆவது நாளே முடிக்கிறேன் 2ஆவது நாளைக்கு லைட் 3ஆவது நாளை ப்ரோப் இதில் கூடுதலாக வந்து 7வது எஸ்ஸே எப்படியும் இதில் தான் வரும் நல்லா டார்கெட் பண்ணிக்கோங்க ஒரு எஸ்ஸே அதில் செய்யணும்னு சொல்லி டார்கெட் பண்ணிக்கோங்க 9வது எஸ்ஸேயில் ஏப்பாட்டும் கூடுதலாக சான்ஸ் ஈக்கிற அதையும் நல்லா டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து லைட்லேயும் வந்தேன்னு சொன்னால் அது விட்டுறவானாம் அதில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியதுக்கு ஏழுமான பகுதி அதுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு சக்தியால் சம்மந்தமானது வந்தால் நார்மலாக செய்யலாம் உங்களோட சாய்ஸ் மற்றது இதை நீங்கள் தெரிவு செய்கிறேன்னு சொல்லியது எல்லாம் லேசான பகுதி தான் ஆனால் ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி பகுதிகளுக்கு விஷயம் தெரியாமல் இப்போ இது கை வச்சிருவானா ஒரு பகுதி பிழைச்சேண்டா எல்லாம் பிழைச்சிரும் ஸோ இந்த சைடுகளில் கூடுதலாக கவனம் எடுத்து படியுங்கள் இதே போல் நான் ஸ்ட்ரக்சர்ஸை இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நான் தந்திக்கிறேன் கேசிங் செஞ்சு காட்டிக்கிறேன் அதில் ஏண்டா உங்களுக்கே விளங்கும் நான் எதை வச்சு இது வரும்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லி அதே போல் நான் ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மட்டும் 5 கேள்வி செய்யக்கொள்ள 5 கேள்விலையும் வித்தியாசமான ஐடியாஸ் வந்து ஈக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிச்சும் அதை பார்த்தேன்னு சொன்னால் ஸோ பிள்ளைகள் அது மாதிரி தான் இந்த எஸ்ஸே நீங்கள் செய்யணும் செஞ்சேண்டா எஸ்ஏ பாட்டில் 50 மார்க்ஸ் அடிக்க 50ல் வந்து எவ்வளோ சரி எடுக்கலாம் சரியா எஸ்ஏ பாட்டில் 50ல் எவ்வளோ சரி எடுக்கலாம் சரியா ஸோ எம்சிக்யூவும் இதை வராமைக்கு இதுக்கு அப்பாளிக்கிறதில் வரும் சரியா அப்போ எம்சிக்யூவிலையும் பாஸ் பேப்பர் செஞ்சு பாருங்க இப்போ நீ வேறு பேப்பர் செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணித்தையும் பார்க்க 10 வருஷம் பாஸ் பேப்பரை ஒழுங்காக செய்யுங்க எம்சிக்யூ அது நல்லா போதும் எம்சிக்யூவில் ஒரு ரிசல்ட் ஒன்று போகிறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை பழகிக்கோங்க டோன்ட் டிப்ரெஸ் ஆவானாம் 7 அளவு படிங்கள இன்ஷல்லா நல்ல முறையில் எக்ஸாம் செஞ்சுட்டு உங்களோட கருத்துக்களை வந்து இந்த நம்பருக்கு போடுவோம்ல எப்படி எக்ஸாம் இருந்தேன்னு சொல்லி சரியா 7வது பூராக்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் முறை வந்து நல்ல ரிசல்ட் ஒன்று அடிக்கிறதுக்கு நாங்கள் பார்ப்போம் சரியா 7 அளவு உங்களோட மேக்ஸிமம் இதை வந்து உங்கள் எஃபர்டு அதே பிறகு நாங்கள் மொத்தத்தை பார்ப்போம் சரியா ரைட்